ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 24வது வசனம். உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இந்த வேத வசனத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர். நம்மளை உருவாக்கின ஒரு தேவன் அவர் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அவர் நம்மளோட கிரியேட்டர் அப்படின்றத விசுவாசிக்கணும். 2வது காரியம், எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும், சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையோட நாட்கள், வருஷங்கள், நம்ம குடும்பம், தொழில், வேலை எல்லாவற்றும் ஆண்டவரோட கரத்தில் தான் இருக்குது, அந்த கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கணும். 3வது காரியம், ஒருவராய் செய்கிறவர். அவர் ஒருவராய் வானங்களை விரித்தார், பூமியை பரப்பினார். இவ்வளோ பெரிய உலகத்தை அவர் ஒருவராக செஞ்சார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சின்னதாக இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பிரச்சனையை அவர் ஒருவராய் தீர்க்க முடியும், ஒருவராய் அதிசயத்தை செய்ய முடியும் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். 3 காரியத்தை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கணும். அவர் நம்மளுடைய உருவாக்கினவர் அப்படின்னு விசுவாசிக்கணும். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் அப்படின்னு விசுவாசிக்கணும். 3வது காரியம், ஒருவராய் எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசித்து வருகிற புதிய மாதத்தை விசுவாசத்தோடு தொடங்குங்கள். மாதம் முழுவதும் கர்த்தருடைய துணை, உங்களோட பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.